மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் முதன்மை செயலாளர் துரை வைகோ குறித்து அவதூறாக பேசியதாக நாஞ்சில் சம்பத் மற்றும் பஷீத் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க அரியலூர் மாவட்ட எஸ்பியிடம் மதிமுகவினர் மனு அளித்தனர். அரியலூர் மாவட்ட மதிமுக சார்பில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் ராமநாதன் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அக்கட்சியினர் மனு அளித்தனர். அந்த மனுவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆகியோர் குறித்து மதிமுக முன்னாள் நிர்வாகிகள் நாஞ்சில் சம்பத் மற்றும் பஷீத் ஆகியோர் சாதியின் பெயரால் அவதூறான பொய்யான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வெளியிட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து பேசி வரும் இருவர் மீதும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் துரை வைகோ அவர்கள் மீதும் வன்மத்தை கக்குகிற அளவில் ஜாதியை சொல்லியும் ஜாதியின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள், இந்த கட்சி உருப்படாது என்கின்ற அடிப்படையில் வல்லம் பஷீர் அவர்களும் நாஞ்சில் சம்பத் அவர்களும் தங்களது மனம் போன போக்கில் தங்களது கருத்துக்களை இணையதளம் மூலமாக பதிவு செய்து வருகிறார்கள். அவர்களை கண்டித்து அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க கோரியும் அவர்கள் பயன்படுத்துகிற இணையதளத்தை முடக்க ஆவண செய்யுமாறும் நமது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் இன்றைய தினம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அரியலூர் கழகத்தின் சார்பாக மனு அளித்துள்ளோம்.